friends, welcome to ARK Diaries. In our channel, Bajaj Chetak bike பத்தி நாங்க தெரிஞ்சுக்க போறோம். 1972ல manufacturing production ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 வருஷம் மார்க்கெட்ல இருந்திருக்கு. 2006 வரையும் பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து இருந்திருக்கு இந்த பைக். இந்த பைக்ல யூனிக்கான விஷயம் பாத்தீங்கன்னா உங்க ஹேண்டில் பாரோட லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா நம்ம கியர் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம்னா ஹேண்ட் கியர். ஹேண்ட் கியர் ஆட்டோல இந்த பஜாஜ் MIT ஆமா இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த பைக்கோட பவர் வந்து தெரியுமான்னு தெரியல. இது 150 cc இல்லனா ஆமா 150 cc 80 90 ல அசால்ட்டா போ வண்டி நல்லா. நான் வந்து இதுல 100 டச் பண்ணியிருக்கேன். ஓ அந்த அளவு நல்லா பண்ணிச்சிருக்க பைக். அண்ட் நம்ம இளங்கோனா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பஜாஜ் சேட்டாக் பைக்கில் வந்து ஒரு 3-4 பைக் வந்து அவர் வச்சிருந்திருக்காரு. அண்ட் அவர் நிறையா இந்த பைக்கை பற்றி தெரியும். ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டூரிங் வந்துட்டாலே இப்போ பைக்ஸ்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பைக்ஸ் தான் எடுக்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு 80s 90s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்லையும் நிறைய பேர் வந்து டூரிங் பண்ணியிருக்காங்க. இப்போவும் பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் சைடு நிறைய கேரளா சைடில். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இப்போ எப்படியும் நீங்கள் 96ல் ஸோ அந்த மாதிரி டைமில் அப்போது நீங்கள் யங்ஸ்டராக இருக்கும்போது வாங்கியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூட்டரை சூஸ் பண்ணீங்க? இதோட லுக்கு வந்து என்னை ரொம்ப ஈர்த்தது. இது பைக்கை விட இந்த ஸ்கூட்டரோட அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ஒரு கார் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நான் பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்கூட்டர் பார்க்கும்போது எனக்கு ஒரு கார் மாதிரி நான் பார்க்கும்போதே இதை ஒரு காராக மாதிரி இப்போ தான் பார்த்தேன். ஸோ அது அந்த ஃபஸ்ட்டு லவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நான் வந்து மோட்டர் லைனில் அதை நான் லவ் பண்ணுறது முதல்ல ஸ்கூட்டர். அதுக்கப்புறம் தான் நான் மோட்டார் சைக்கிள்லேயே நான் ஆரம்பித்தேன். பட் இருந்தாலும் ஸ்கூட்டர் நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த இதுலேயும் நான் ஸ்கூட்டர் பத்திரமா வச்சுட்டு இருக்கேன்னா அதுதான் ரீசன். ஓகே, ஆனால் இப்போது யூஸ்வலாகவே எனக்கு இந்த ஸ்கூட்டர்னு மைண்டில் வந்துச்சுனாவே அந்த சீட்டு 2 சீட்டு இருக்கும்ல. ஆமாம், அதான் எனக்கு ஞாபகத்தில் வருது. பட் இதில் சிங்கிள் சீட் இருக்குது, அதை பற்றி இது வந்து இந்த 2000க்கு அப்புறம் அந்த ஃபேமிலி பர்பஸ்க்காக கொஞ்சம் அந்த வெர்ஷன் மாறும் போது கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணதுனால இது மாதிரி வந்தது. ஆக்சுவலாக ஸ்கூட்டர் போது 2 சீட்டாக இருக்கும். அந்த ஸ்கூட்டர் ஃபஸ்ட்டு சீட்டில் அந்த ஸ்ப்ரிங்கு வச்சு வரும். ஸோ ஆமாம், இதில் வந்து சஸ்பென்ஷன் வந்து பைக்கில் இருக்க அளவுக்கு இதில் எதிர்பார்க்க முடியாது. பட் அதனால தான் அந்த சீட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சீட் ஆமாம் அது மாதிரி வரும். ராயல் என்ஃபீல்டில் உங்களுக்கு ஸ்ப்ரிங்கு பின்னாடி வரும். இதில் வந்து ஹைட்ராலிக் வருது இல்லையா, அது மாதிரி சென்ட்ரல்லேருந்து வரும் அந்த ஸ்ப்ரிங்கு. ஸோ அதில் உட்காந்து போகும்போது ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த பள்ளமேடு வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஆமாம் என்ன சொல்கிறது பென்ஸில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். அந்த ஃபீல் இருக்கும், உண்மையிலே அந்த ஃபீல் இருக்கும். அது அந்த சீட்டு பில்லியன் சீட்டு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் லேடிஸ்க்கு உட்காருறது. அது மாதிரி அதில் அந்த ஹூக் மாதிரி கொடுத்துருப்பான். அது உட்காந்து பிடிச்சதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சிங்கிள் சீட்டுன்றது இந்த ஸ்கூட்டருக்கு சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அது ஸ்டைலு, அது தனி ஸ்டைல். அது எனக்கு என்னன்னா இப்போ இந்த மாதிரி பைக்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய டவுட். இது அப்புறம் கைனடிக் கவுண்டர்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல. ஆமாம், அந்த ஸ்டெப்னி. ஆமாம், அது உண்மையிலே யூஸ் ஆகுமா? டெஃபினட்டாக யூஸ் ஆகும். இல்லை லுக்ஸ் மட்டும் தான்? லுக்ஸு கிடையாது. இது பர்பஸ் வந்து எமர்ஜென்சி டைமில் பஞ்சர் கிடைக்காது. இப்போ இருக்க அட்வான்ஸ் அங்கங்கள்லாம் இல்லாத டியூப்லெஸ் டயரில் அந்த டைமில் வந்து ஜஸ்ட் ஒரு 4 போல்ட்டு கைட்டி நம்மளே மாட்டிட்டு போயிடலாம். பஞ்சருக்கு இருக்கா, அதனால ஸ்டெப்னி யூஸ் ஆகும், நிச்சயமாக யூஸ் ஆகும். நிறைய பேர் கொஞ்சம் ஸ்டைலாக பார்க்குறவங்க ஸ்டெப்னியை கைட்டிடுவாங்க. நானே ஒரு வண்டி வச்சுருந்தேன், சிங்கிள் சீட்டு மட்டும் தான் வச்சுருப்பேன். புல்லட் மாதிரி சிங்கிள் சீட்டு, பின்னாடி சீட்டு எடுத்துருவேன். ஃபுல்லாக அது இதுவாக இருக்கும். இங்கே நான் இதை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி அது ஒரு ரேசர் ஆமாம் ட்ராக்ல ஓட்டுற மாதிரி வச்சுருந்தேன் நான். சன்னி ஒரு சின்ன வண்டி இருந்துச்சு, அதில் கூட இங்கே வச்சுருப்பாங்க. ஆமாம் 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 ஸ்கூட்டருக்கு எப்பவுமே ஸ்டெப்னி இருக்கும். ஓகே, ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டூரிங்க்கு பைக் அதான் பெரிய பைக் தான் எடுக்கிறாங்க. பட் இந்த ஸ்கூட்டர்லேயும் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி லாங் பண்ணியிருக்கீங்களா இந்த பைக்கில்? என்னுடைய ஃபஸ்ட்டு லாங் டிரைவ்ஸும் போது ஸ்கூட்டர் தான். 86 மாடல் வண்டி, TCZ 365. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த வண்டி நம்பரு. அந்த வயசில் 18 வயசு லைசன்ஸ் எடுத்த உடனே ரோடு தெரியாது, ரூட்டெல்லாம் தெரியாது அந்த வயசில் வண்டி. ஆமாம், அட்வான்ஸ். இப்போ இருக்க கூகுள் மேப்லாம் அப்போ கிடையாது. ஸோ நான் போனது நைட் ட்ரைவு. என்னோடய ஃபஸ்ட்டு வந்து சென்னையிலேருந்து வல்லக்கோட்டை, திருவண்ணூர்லேருந்து வல்லக்கோட்டை ஜஸ்ட்டு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன், 40 to 50. என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவ் அதுதான். ஆனால் இப்போ இதில் இந்த ஹேண்டில் கியர் சேட்டக்கில் ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இந்த பைக்கில், அதாவது இந்த மாதிரி நம்ம போடுறதால? ஏன்னா இப்போ நான் MIT பைக்கெலாம் பார்த்துருக்கேன், இதே மாதிரி இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அந்த பிஸ்கெட்ஸ் அந்த ஹெவி வெயிட் எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக இந்த MIT இப்போயும் நான் நிறையா நல்ல கண்டிஷன்லேயே ஓடுறத பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த பைக்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு புல்லிங் பவர் வந்து நல்லா இருக்குமா? இதோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லுங்கள். இதில் கியரில் வந்து பேட்டர்ன் வரும்போது வெஸ்பான்னு வரும்போது எல்லாமே அப்போ 3 கியர்ஸ் தான் இருந்தது. கொஞ்சம் அட்வான்ஸ் வரும்போது 4 கியர்ஸ் வந்தது. பஜாஜ் கப்புன்னு ஒன்று வரும், அது 100 cc, வீல் சின்னதாக இருக்கும். அது 3 கியர் தான் வரும். இது வந்து 4 கியர். இது வந்து நமக்கு RX 100 மாதிரி. ஓகே ஓகே.
RX100 எப்படி ஓட்டலாமோ அதை மாதிரி கியரில் வந்து நமக்கு பிக்கப் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் கியர் எடுக்கும்போது நல்ல பிக்கப் இருக்கும். நம்ம அது டியூனிங் பண்ண மாதிரி தான். பட் நம்ம பைக் அளவுக்கு இதை பார்க்க முடியாது. இது வந்து எல்லாமே கேபிள், ராடு கிடையாது. சரி சரி. பிரேக்கிங்லாம் அதில் வந்து நமக்கு ராடு இருக்கும். இது எல்லாமே கேபிள் தான். நம்ம எவ்ரி வீக் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். லாங் ரைட் போகும்போது ஆமாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா இதில் பெரிய விஷயம் என்னென்னா ஸ்பீடு போகும், அதுக்கடுத்த பிரேக் இருக்கணும்னா நம்ம அந்த பிரேக் எப்பவுமே செக்கிங்கில் வச்சுக்கணும். கேஷுவலாக நம்ம பைக் மாதிரி அதை மெயின்டைன் பண்ணாமல் ஓட்ட முடியாது. மெயின்டெனன்ஸ் நம்ம சேஃப்டிக்காக அதை பார்த்துக்கணும். ஆமாம். ஓகே. ஆனால் இப்போது பைக் ஸ்டாப் ஆகி ஆல்மோஸ்ட் 2006 ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் மேலே ஆகுது ஸ்டாப் பண்ணி. பட் இப்போ நீங்கள் இந்த பைக் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் பைக்கில் நிறைய சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே ரெடி பண்ணுவோன்றீங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா பைக்கு வந்து ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்குதா, சர்வீஸ் பண்ணுறாங்களா? ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சுசுகி சாம்ரா இது மாதிரி சில பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சில மெக்கானிக்ஸ் வந்து பைக் எடுக்கிறது இல்லை, சர்வீஸ்க்கு எடுக்கிறது இல்லை, ஸ்பேர்ஸ் கிடைக்கல, பைக் ரொம்ப நாளாக ஷெட்டில் இருக்கனால எடுக்கிறது இல்லைன்றாங்க. ஸோ நம்ம பைக்குக்கு வந்து கிடைக்குதா? பஜாஜ் சேட்டாக்கு இந்த மாதிரி ஸ்கூட்டருங்களுக்கு வந்து ஸ்பேர்ஸை வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் பர்டிகுலராக சென்னையில் ரேர், லிமிட்டடு இது தான் இருக்குது. ஏன்னா இதனுடைய வேல்யூ குறைஞ்சி போனதுனால அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் வேஸ்டேஜாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஆர்டர் கொடுத்தா தான் வாங்கி தருவாங்க. அது மாதிரி நார்த் சைட்லலாம் இதுக்கு ஸ்பேர்ஸ் இன்னும் கிடைக்கிது, ஒன்றுமே கிடையாது. இப்போ இது எங்கன்னா நம்ம கொடுத்தோம்னா புது வண்டியாக கூட இப்போ உடனே 1 மந்தில் நம்ம கிடச்சிரும். ஆனால் இப்போ இருக்க மெக்கானிக் வந்து இதுக்கு டைம் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா இப்போ இருக்க பிஸி டைமில் வந்து இதை பிரித்து போட்டுட்டு பண்ணணுன்னா உடனே பண்ண முடியாது. ஆமாம் டிலே ஆகும் இன்னொன்று அதை மாதிரி. ஸோ அதனால் அது யோசிக்கிறாங்க, பழைய வண்டி பண்ணுறதுக்கு புது வண்டி 4 வண்டி பண்ணால் காசு வருமே அப்படின்னு பார்க்குறாங்க. மற்றபடி இது பிரச்சனை அந்த ஒரு இது தான். ஆனால் இது யூஸ்வலாக இப்போ இருக்க பைக்லாம் வந்து சின்ன ஸ்கூட்டர்ஸ்க்கு ரொம்ப சின்ன டேங்க் 4 லிட்டர் 5 லிட்டர், இது 6 லிட்டர் டேங்க் இருக்குது. ஆமாம். மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது? ஸோ மைலேஜ் எவ்வளோ கிலோமீட்டர் போகலாம்? இது வந்து மைலேஜ் இதில் மெயின் ரிசர்வ் அந்த நாப் கொடுத்துருக்கான், நாப் இருக்குது. இது ஸ்கூட்டர் மேக்ஸிமம் வந்து 45 to 50. 50ன்றது ரொம்ப ரேர். அந்த கப்பு பஜாஜ் கப்பு அந்த அண்டர் சிசி வரும். இது வந்து நான் யூஸ் பண்ண வண்டி இருக்க எல்லாமே எனக்கு 44 45 40 to 45 எனக்கு ஆவரேஜாக கொடுத்தது. ஒரு 200 கிலோமீட்டர் அப்படி ஓட்டலாம். ஓட்டலாம். அதே மாதிரி இதில் வந்து நான் டாப் ஸ்பீடு வந்து 100 போயிருக்கேன் ஸ்கூட்டரில். நம்ப மாட்டாங்க யாருமே. இல்லை அதான் 150 சிசி சொல்கிறீங்களே. சிட்டியில் அந்த டைமில் வந்து RX100 ஃபேமஸ். RX100 அண்ட் இன்சுசுகி கவாசாக்கி. இன்சுசுகி இந்த ஷோகன் அந்த ட்ராக்கில் வர வண்டிங்க மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நான் சிட்டி உள்ள ஓட்டும் போது நான் கொஞ்சம் ஹைவேஸில் கொஞ்சம் ஸ்பீடு எனக்கு கம்மியாக தான் இருக்கும். பட் சிட்டி உள்ள வந்து கொஞ்சம் அப்படி ஓட்டுறேன். ஆமாம், யமாகாக நான் சேஸ் பண்ணுவேன். ஆமாம், போகும்போது நார்மலாக வேகமாக போனான்னா நான் இந்த வண்டியை பார்த்துட்டு அவன் வேகமாக ஏறினானா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஏறுவேன். பட்டு டஃப் தரும், யமாகாக டஃப் தரும் இந்த வண்டி. இன்னொன்று வந்து எல்லா வண்டியுமே பவர் உள்ள வண்டி தான். ஓட்டுறவங்களோட இதுவை பொறுத்து நம்ம மைண்ட் செட்டப் தான் எல்லாமே. அந்த மைண்ட் செட்டப்போடு இருந்தோம்னா வண்டிக்கு நம்ம கையில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் வண்டி. ஆனால் இப்போது பிரேக்கிங் சொல்லுங்கள். ஏன்னா காலில் லெக் பிரேக் தனியாக. ஆமாம், லெக் பிரேக் பேக் பிரேக் வந்து காலில் வரும். ஃப்ரண்ட் பிரேக் வந்து கை. ஃப்ரண்ட் பிரேக் மேக்ஸிமம் ஸ்கூட்டரில் நம்ம அவாய்ட் பண்ணணும். வண்டி ஸ்கிட் ஆகும், நம்ம விழுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸ்கூட்டரில் மட்டும். பட்டு நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஃப்ரண்ட் பிரேக் தான். ஸ்டில் இன்ன வரைக்கும் மோட்டர் சைக்கிள் எல்லாமே ஃப்ரண்ட் பிரேக் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். பேக் பிரேக் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு ஆரம்பத்துலேருந்து அது பழகி போச்சு. நிறைய பேர் என் ஃப்ரெண்டு மெக்கானிக்காக சொல்லுவான் இது தப்பு இது அப்படின்வான். பொசிஷன் மாறிச்சு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் ரைட் ஹேண்ட் டிரைவ் ஓட்டுற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு நான் அது அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல, எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் பழகிட்டேன். பிரேக்கே இல்லாமல் கூட ஓட்டி பழகியிருக்கேன். ஸோ அது மாதிரி அதனால் இது பிரச்சனை கிடையாது. கால் பிரேக் சில பேர் யோசிப்பாங்க, இது ஒரு மாதிரி பைக்குன்னும் போது ஸ்டாண்டிங் பொசிஷன் வரும். இதில் அப்படி கிடையாது. நம்ம உட்காந்துட்டு ஒரு ஸ்டூல் மேலே உட்காந்துருக்க ஃபீல் இருக்கும். ஸோ அதை ஓட்டுறது வந்து புதுசாக ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இதை லைக் பண்ணாதது காரணம் அது ஒரு ரீசன். ஓகே. ஆனால் ஏன்னா இப்போ ஒரு 34 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்க பைக்கு. ஸோ ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பைக் வந்து ரொம்ப நல்ல பைக்கு. பட் 2006 ஸ்டாப் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? மெயின் வந்து சேல்ஸ். இது மேலே இது ஆர்வமாக இதை வாங்குறதோட எண்ணிக்கை கம்மியாகிடுச்சு, ஃபஸ்ட்டு திங்கு. இன்னொன்று வந்து ஸ்கூட்டர் டைப்பில் போட்டியாக அந்த டைமில் தான் இன்ட்ரோடியூஸ் கெனடிக் ஹோண்டாலாம் செல்ஃப் ஷாட்டோட வந்தது.
ஸோ புதுசுன்னும் போது கொஞ்சம் புது வண்டி மேலே மோகங்கள் அதிகமாகிறவ இதனுடைய வேல்யூ கம்மியாச்சு. இதனுடைய வச்சுருக்கவங்க எல்லாமே ஏஜ்டு பீப்புள் மாதிரி தான் இருந்தது. கவர்மெண்ட் ஸ்டாஃப் வச்சுக்கிற மாதிரி அப்படி தான் ஒரு பிம்பம் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் யங்ஸ்டர்ஸ் மேலே இது ஆகலை. அதுதான் அப்போது மோட்டார் சைக்கிள்லாம் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துகிற நேரம் அது, ஸ்கூட்டர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகிற டைம் அது. அதனால் அது ஒரு ரீசன் எனக்கு தெரிஞ்சு. இது இப்போ இந்த மாதிரி ஸோ ஹேண்டில் கியர் சேஞ்ச் பண்ணல, இதால் நம்மளுக்கு ஏதாச்சும் பெயின் அந்த மாதிரிலாம் இருக்குமா? நம்ம உடம்பு ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும் இந்த வண்டி மூலிமா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. சிட்டி டிராஃபிக்கில் பண்ணும்போது நமக்கு இங்கே பெயின் வாய்ப்பு இருக்கும். லாங் அந்த டைமில் டிராஃபிக் கிடையாது, இப்போ வச்சுட்டு ஓட்டும் போது அந்த டிராஃபிக் இருக்கும். இன்னொன்று திங்க வந்து இதில் பழக்க மாட்டாங்க, பழக்கம் அந்தளவுக்கு யாருக்கும் இல்லை. இப்போ எல்லாம் பொறுமை அந்த அளவு இல்லை, அதனால் இதை லைக் பண்ண மாட்டாங்க. அது ஒன்று தான். இன்னொன்று வந்து இன்ஜின் வந்து இதில் வந்து சைடில் இருக்கும். சில பேர் அந்த பேலன்சிங் யோசிப்பாங்க, ஸ்கூட்டர்னால் ஒன் சைடு இழுக்குமே, ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஃபீல் இருக்குன்னுவாங்க. ஆனால் இதில் வண்டி உட்காந்து ஓட்டும் போது அது மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே நம்மளுடைய திங்கிங் தான் அது. பட் வந்து ஓட்டும் போது நல்லா தான் இருக்கும். நான் இது வரைக்கும் நான் அந்த ஒன் சைடு இன்ஜின் வண்டி இழுக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணவே இல்லை. நான் இதில் வந்து ஸ்கிட் அடிப்பேன், வீலிங் பண்ணுவேன். அதை நீங்கள் சொன்னீங்களே சென்டர் ஸ்டாண்டை போட்டு அப்படியே எடுத்தாலும் அப்படியே எடுத்துருவோம். ஸ்டாண்டை கேட்டாமல் ஸ்டைலாக உட்காந்துக்கின்னு அது மாதிரி அந்த வயசுக்கு பண்ண வேண்டிய சேஸ்டிங் எல்லாமே இதில் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதில் ஒரு சைடு இன்ஜின் இருக்கும், ஒரு சைடு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கும். இதுவும் ஸ்டோரேஜ் பாக்ஸ்? ஆமாம், அதுவும் ஸ்டோரேஜ் பாக்ஸ். அது ஆனால் இது நிறைய வைக்கலாம் போல. கிட்டத்தட்ட இது வந்து நம்ம கணக்கு சொல்கிற மாதிரி பார்த்தாலே ஒரு 10 kg ரைஸ் வைக்கலாம் திங்ஸ். ஆமாம், அந்த அளவுக்கு நிறைய இருக்கும். ஆமாம். ஆனால் இப்போது பைக்கோட மைலேஜ் சொல்லிட்டீங்க. ஆமாம், டாப் ஸ்பீட் நீங்கள் வந்து ஒரு 100 கிட்ட பண்ணி. ஆமாம், நான் மேக்ஸிமம் அதுக்கு மேலே இதில் ஓட்ட முடியாது. இந்த வண்டிக்கு ஸ்டெயின் பண்ணி பார்த்தோம்னா பிடிச்சாலே 100. அதுக்கப்புறம் போகுமான்றது நான் ட்ரை பண்ணலை. ஏன்னா நான் ட்ரை பண்ணது அந்த 100 நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணது. இது நான் இந்த 100 நான் எதில் டச் பண்ணேன்னா ஈசிஆர், திருவான்மியூர் டு மகாபலிபுரம். எனக்கு அதிகமாக நான் டீ இப்போ டீ சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. அப்போ டீ சாப்பிட்ணுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட வாங்க லாங் ட்ரைவ் போகலாம். வீக்கெண்டு கிடையாது அப்போல்லாம், வீக் ஹவர்னு மாதிரி தான். எந்த ஹவர் தோணுதோ திடீர்னு கிளம்பிடுவோம் ஜாலியாக. இங்கேருந்து போயிட்டு அப்போல்லாம் அந்த சமோசா, அந்த வாழைக்காய் பஜ்ஜி, அப்போல்லாம் அதுக்கு டீ சாப்பிடு சும்மா அந்த ஏஜுக்கு சும்மா போயிடுவோம். ஆமாம், ஜஸ்ட்டு போனமே போவோம், வண்டி ஓட்டுறதுக்காகவே தான் போவோம். அதிகமாக மகாபலிபுரம் போயிட்டு வர்றது, அவ்வளோதான். ஆனால் இப்போது இதோட இன்ஜினை பற்றி சொல்லுங்கள், எந்த அளவு ரியலபிளாக அது இருக்கும், எவ்வளோ லைஃப் இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா? இதில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மோட்டர் சைக்கிளில் இந்த கிளச் பிளேட் மாற்றுறது, கியர் ஷிஃப்டிங், அது மாதிரி இது எல்லாமே அந்த கியர் பேட்டர்னில் தான் வரும். இந்த புல்லட்லாம் ஒன்ஸு வாங்கிட்டா 5 இயர்ஸ்க்கு மேலே கையே வைக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இதுக்கு 5 இயர்ஸ் இல்லை, நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆயில் போட்டு பண்ணோம்னா. அதே மாதிரி இது இன்ஜின் ஆயில் வந்து கம்மி தான், 1 லிட்டர்லாம் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. 300 ml அது மாதிரி தான் இருக்கும், சின்னது தான் இது. அதே மாதிரி இதில் இப்போ வர ஸ்கூட்டர்ஸ்க்கெல்லாம் இந்த பெல்ட் வரும், இதில் பெல்ட்லாம் கிடையாது, ஒன்லி கியர் பேட்டர்ன் தான். ஸோ மெயின்டெனன்ஸ் கம்மி தான். இது வண்டி எங்கன்னா கீழே போட்டு இடித்து உடச்சி அதெல்லாம் நசுங்குமே தவிர இன்ஜினுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்படியே ஓட்டலாம். இன்க்ளூடிங் இந்த தண்ணியில் கூட இந்த வண்டி ஓடும், அந்த அளவுக்கு. ஆமாம், சைலன்ஸில் ஆஃப் ஆகாமல் ஓட்டலாம். ரொம்ப தண்ணி அது ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஆமாம், அது ஓட்டுறவங்க இதுவை பொறுத்து. பட்டு இந்த தண்ணி தேங்குற இடத்துலையும் வண்டி ஓடும். அது மாதிரி நிறைய பேர் ஸ்கூட்டர்னால் தண்ணியில் வந்துச்சு சின்ன வீல் மாட்டிக்கும் அப்படின்வாங்க. நான் இது வரைக்கும் நான் ஸ்கூட்டரில் ஆஃப் ரோடு கூட நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போது இது மலை மேலெல்லாம் எப்படி ஏறும், அதை பற்றி சொல்லுங்கள். தாராளமாக கூட சொன்னீங்க, இப்போ ஹிமாலயஸ் போகும்போது நிறைய நீங்கள் ஸ்கூட்டர் தான் பார்த்து. ஆமாம், அந்த உத்தராகண்ட்லாம் போனீங்க எந்த வருஷம்? நான் 2019 போனேன். ஓகே, அப்போ ரீசெண்டாக 2 வருஷம் முன்னாடி தான் போய். ஆமாம், லாக்டவுன் முன்னாடி போயிருந்தேன். ஸோ நான் அங்கே போகும்போது என் கண்ணுக்கு புதுசாகவே தெரிஞ்சுது நிறைய வண்டிங்க. நான் அப்போ நிறுத்தி அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பேன். நான் கொஞ்சம் ஸ்கூட்டர் எங்கே யாரும் ஓட்டு போனால் கூட நின்று கேட்பேன், விற்க போகிறீங்களா, எந்த மாடலு, அது மாதிரி. ஆமாம், நான் சேஸ் பண்ணி போய் கேட்பேன், வண்டி நிறுத்தி கேட்பேன். அது மாதிரி மழையெல்லாம் அசால்ட்டாக ஏறும். ஃபஸ்ட் கியர் போட்டு தான் நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் அசால்ட்டாக ஏறும். இது ஒரு அந்த ஸ்ட்ரெயின் கிடையாது. நீங்கள் பின்னாடி லோடு வச்சுட்டு ஒரு 75 kg ரைஸ், அந்த இப்போல்லாம் 25 kg ரைஸ் பேக் இருக்குது. நீங்கள் 75 kg அந்த ரைஸ் பேக்கை வச்சுட்டு வண்டி ஹில்ஸ் ஏறும். நான் பார்த்துருக்கேன். சரி,
ஆனால் இப்போது இந்த பைக் இப்போ நீங்கள் ரெடி பண்ணணும் கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது ரெடி பண்ணலான்னு இருக்கீங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் சொல்லுங்கள். இந்த எஃப்சி இதெல்லாம் வந்து அதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அதை பற்றிலாம் எஃப்சி இப்போ 2000-3000 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல. இப்போ சிட்டி உள்ள இது நம்ம இப்போ ஓட்ட முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு விண்டேஜ் வண்டி மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். அந்த ஒரு கிளாசிக்கல் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டார் இவர். ஏன்னா ஸ்பேஸ் கம்மி மெயின், நம்ம இப்போ ஓடும்போது ஏதாவது ஒன்றுனா உடனே மாற்ற முடியாது. இன்னொன்று வந்து அந்த பொல்யூஷன் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, இது 2 ஸ்ட்ரோக்கு. ஸோ அதனால் இதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம், ஓட்டலாம். சிட்டிலே ஒன்றும் ஓட்டுறாங்க. அப்புறம் 4 ஸ்ட்ரோக்கை மாற்றினாங்கல்ல. ஆமாம், இதே பைக்கில் மாற்றினாங்க, ஆனால் சில மாதங்கள் சில வருஷம் தான் வந்துச்சு. ஸோ அது ஏன் ஃப்ளாப் ஆச்சு, அதை பற்றி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கா? கொஞ்சம் இதனுடைய இதில் டெவலப் பண்ணும்போது யாருக்குமே ஆரம்பத்தில் எது ஒன்றுமே நமக்கு பிடிக்காது. ஓகே, இதில் ஆமாம், இதில் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்களேன்ற ஒரு அந்த ஃபீல் இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் அந்த காலம் மாறும் போது அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸாக வரும். ஸோ அதில் நம்ம அதை மாறிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதில் வந்து 80s மாடல் இருக்குது, அந்த காயில் பேட்டர்னில் தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரானிக் கொண்டு வந்தாங்க அந்த இண்டிகேட்டர் செக்ஷனுக்காக. ஓகே, அது வரைக்கும் காயில் பேட்டரி கிடையாது, காயிலில் தான் வரும். இந்த எலக்ட்ரானிக் வந்து இந்த இண்டிகேட்டர் செக்ஷனுக்காக அந்த கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு வந்தாங்க. இந்த பைக்கு வர மாதிரி இண்டிகேட்டரே இருக்காது, ஒன்லி ஹெட் லேம்ப்பு பின்னாடி அந்த டெயில் லேம்ப் மட்டும்தான் இருக்கும். அந்த ஹெட் லேம்ப் கூட நம்ம அந்த ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது பிரைட்டாக இருக்கும், அது கொடுக்கும்போது அது கம்மியாகும். அது மாதிரி தான். ஸோ நைட் டைம் விஷனுக்கு வந்து இது வெளிச்சம் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, அவ்வளோதான், ஓரளவுக்கு இருக்கும், அவ்வளோதான். சரிங்க, நான் எனக்கு தெரிஞ்சு பைக்கை பற்றி நம்ம ஓரளவு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த பைக்கை பற்றி கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த பைக் பார்த்தீங்கன்னா இப்போது நடுவில் நீங்கள் லாஸ்ட் 6 மந்த் இந்த கோவிடு இந்த ஃப்ளட் இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கல இந்த பைக் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரைடு வீடியோ மாதிரி நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். நிச்சயமாக போவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைக்கோட எக்ஸாஸ்ட் அதாவது சவுண்ட் இப்போ எப்படி இருக்கு, இதோட சவுண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்க. ஓகே, நான் முடிஞ்சால் நான் ஸ்டண்ட் கூட பண்ணி காட்டுவேன். இதில் நான் ரெடி ஆகிடுச்சின்னா அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன். வந்து பார்ட் 2ல் வந்து நிறையா பார்ப்போம், பைக்கோட சவுண்டு எப்படி போகுது, ரோட் ரிவ்யூ பார்ப்போம். ஸோ அண்ணன் வர இந்த இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்றத நானே காட்டுவேன் லைவாக. ஸோ பார்ட் 2ல் நம்ம பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்ட் 1 பார்ட் 2 வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் நம்ம பண்ணிடுவோம்ண்ணா. நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் சொல்லுங்கள். என்னோட மெக்கானிக் கையில் தான் இருக்குது, மெக்கானிக் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு கையில் தான் இருக்குது. பிளான் இருக்குது, நிச்சயமாக இதை ரெடி பண்ணி ஓகே இதில் நான் ஒரு ரைட் போகணும்னு பிளானில் இருக்கேன். கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். முடிஞ்சால் நம்ம நீங்கள் அடுத்த நாள் லொக்கேஷன் பிளான் பண்ணி நம்ம ஒன்றாவே இந்த பைக்கில் வர ரைட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேர்ந்து ஒரு ரைட் போவோம். கண்டிப்பாக ரைட் பண்ணி ஸோ எப்படி இருக்குன்றதை இன்னும் கொஞ்சம் நம்ம பைக் ஓட்டிகிட்டே பேசுவோம்ண்ணா. ஷூர். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனலில் மாடிஃபைடு பைக்ஸ்லேருந்து விண்டேஜ் பைக்ஸ்லேருந்து நிறைய கண்டென்ட் இருக்குது, எல்லா வீடியோஸும் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணுறான்ட்டு தென் பை ஃப்ரம் ARK.